வணக்கம், வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஹீரோ மோட்டார், டிஎல்எஃப் கொடுத்துருந்தோம். அதாவது தேர்டு டேட், நேற்று டேட்டுக்கான ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தோம். நேற்று வந்து நம்ம வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால இதனோட அப்டேஷன்ஸ் இல்லாமல் இருக்குது. அதே சமயம் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஹீரோ மோட்டார், டிஎல்எஃப் இந்த நாலுமே நல்லா மூவிங் கொடுத்துருக்கு. அதில் ஹீரோ மோட்டார் பை எபோ மூவ் ஆகலை. அதேமாதிரி டிஎல்எஃப் வந்து பை எபோ எடுத்து நல்லாவே மூவிங் கொடுத்துருக்கு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக இருக்க வீடியோ செக் பண்ணிங்க அப்படின்னாலே தெரியும். அடுத்து பார்த்தோன்னா நாளைக்கு ட்ரேடிங்க்கான ஸ்கிரிப்ட் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பெல், ஹெச்சிஎல் டெக் இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 24,449, 24,560. S1 S2 பார்த்தோன்னா 24,288, 24,114. மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா ஒரு சைட்வேஸ் மூவ் கொடுக்குறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஓவரால் வந்து பார்த்தோம் அப்படின்னா புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. டே சார்ட்டில் வந்து பார்த்தோன்னா புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பெரிய மூவிங் கொடுக்கல. எவ்ரிடே ஹை பிரேக் ஆகிட்டு மறுபடியும் வீக்காக தான் இன்றைக்கி க்ளோசிங் நடந்திருக்கு. அதே சமயம் சப்போர்ட் ஜோன் வந்ததுன்னா ஒரு சின்னதாக ஒரு பை எதிர்பார்க்கலாம். பெரிய மூவிங் கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ நிஃப்டியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா R1 R2 லெவல் 53,467, 53,562 வரலையுமே இருக்குது. சப்போர்ட் ஜோன் வந்து 52,673, 52,614. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து R1 R2 லெவல் வந்தது அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. இது ஓவராலாக டே சார்ட் வியூவில் வந்து புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. கண்டினியூவாக ஹை பிரேக் ஆகிட்டு இருக்குது. அதே சமயம் ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹையும் பிரேக் ஆகிது இருக்குது. பிரேக் ஆனாலும் ஓவராலாக வந்து ட்ரெண்ட் வந்து புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. ஆனால் நம்ம இன்ட்ராடே லெவலில் வந்து நம்மளோட R1 R2 லெவல் வந்தது அப்படின்னா ஒரு செல்லிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா பெல், BHEL செல் பிலோ 310க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 295 வரலையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம செல் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஓவராலாக கொஞ்சம் பையிங் பிரேக் அவுட் தான் நடந்திருக்கு. அதாவது ப்ரீவியஸாக இருக்க ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள ஹையை வந்து இன்னும் பிரேக் பண்ணாமல் இருக்குது. ஸோ அந்த ஜோனில் வந்துட்டு கொஞ்சம் செல்லிங் காட்டிகிட்ருக்கு. ஸோ இருந்தாலும் வந்து டே சார்ட் வியூவில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துருவோம். டே சார்ட் வியூ பார்த்தோன்னா ஓவராலாக வந்து பார்த்தோன்னா நல்லா புல்லிஷாக வந்த ரேலி வந்து ஒரு டைம் வந்து நல்லா செல்லிங் வந்துட்டு எகைன் வந்து அது ப்ரீவியஸாக எங்கே செல் ஸ்டார்ட் ஆச்சோ அதே ஜோனுக்கு வந்திருக்கு. ஸோ இது புல்லிஷ் ஆகணும் அப்படின்னா திரும்ப இந்த ஹையை பிரேக் ஆகணும். 323க்கு மேலே ஸ்ட்ராங்கான க்ளோசிங் வச்சால் மட்டும்தான் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஜோன் வந்து கிளியரான செல்லிங் வியூவில் தான் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து ரெசன்ட் ஜோனில் வீக்கான கேண்டில் க்ளோசிங் நடந்திருக்கு. அதேபடி நமக்கு 1 ஹவர் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தாலும் டே சார்ட் படி பார்த்தாலும் மேலே புல்லிஷ் பிரேக் அவுட் இருக்கணும். 1 ஹவரில் வந்து பார்த்தோன்னா சின்னதாக ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி உள்ள ஹையை வந்து இன்னும் பிரேக் பண்ணாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம செல்லிங்க்கான சான்சஸ் தான் எதிர்பார்க்கலாம். இதில் வந்து 310க்கு கீழே பிரேக் ஆனால் மட்டும்தான் செல்லிங் ட்ரை பண்ணணும். ஸ்டாப் லாஸ் வந்து லைவ் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸாக இருக்க ஹையை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு ஹையை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சா தான் அதை வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா HCL டெக் செல் பிலோ 1,508க்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 1,480 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம செல் கொடுக்குறோன்னா இதுவுமே சேம் வந்து டே சார்ட் வியூவில் வந்து ப்ரீவியஸாக இருக்க ரெசன்ட் ஜோன்ட்டு தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெசன்ட் ஜோன்ட்டை வந்து ஒரு புல்லிஷ் க்ளோசிங் தான் வச்சுருக்கு. ஆனால் ப்ரீவியஸாக இருக்க ஹையை பிரேக் பண்ணி இன்னும் க்ளோசிங் வைக்கல. ஸோ அந்த ஹைக்கு மேலே க்ளோசிங் வச்சதுன்னா பையிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் வந்து ப்ரீவியஸாக க்ளோசிங் வைக்காமல் வீக்கான கேண்டில் க்ளோஸ் ஆகணும். ஒரு 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வீக்காக தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இது கண்டினியூ ஆகணும் அப்படின்னா நமக்கு வந்து 1,508க்கு கீழே ஒரு க்ளோசிங் வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் க்ளோசிங்காக இருக்கணும். ஸோ அந்த லோவுக்கு கீழே செல் பண்ணோம் அப்படின்னா 1,480 வரலையும் இன்ட்ராடே டார்கெட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக இந்த 4 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸ்டாப்லெஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவில் அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.